தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். நத்தம் சிவசங்கரனை திண்டுக்கல்லுடைய வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தியதுமே அவருக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக அதிமுக நிர்வாகியான திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா, நத்தம் சிவசங்கரனுக்கு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஆதரவை பார்த்து ரொம்பவே கடுப்பாகி, அவருக்கு தனிப்பட்ட முறையில நெறைய மிரட்டல்கள் குடுக்கிறதும், அதற்கு அடுத்தபடியாக உனக்கு பணம் எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்க. ஆனா தேர்தல்ல இருந்து விலகிடு அப்படின்ற ஒரு மிரட்டல குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வீரியமாக செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால, திண்டுக்கல்லுடைய மக்களும் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு குடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா, அதிமுக நிர்வாகியான திண்டுக்கல் சீனிவாசனும், திமுகவுடைய நிர்வாகிகளும் ரொம்பவே கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு திமுக இல்ல அதிமுக நம்ம 2 பேருக்குள்ள தானே வரணும் அப்படின்னும், அது என்ன புதிதாக ஒருவன் வருது அப்படின்னு எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நத்தம் சிவசங்கரனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிரட்டல்களையும் களப்பணியை செய்ய விடாம தடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. நத்தம் சிவசங்கரனை திண்டுக்கல் தொகுதியில சீமான் அவர்கள் நிக்க வச்சதற்கு முதல் முக்கிய காரணமே திண்டுக்கல் தொகுதி ஒரு சின்ன தொகுதி அப்படின்ற காரணத்தினாலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே வீரியமாக நிறைய வேலைகளை செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல பேர் ஈட்டி வச்சிருக்காங்க. இந்த வாட்டி நத்தம் சிவசங்கரன் இந்த பகுதியில் நின்னாரு அப்படின்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் கட்சிக்குள்ள ரொம்ப நாளுக்கு பிறகு மீண்டும் இணைந்ததுனால ஒரு பரிசு மாதிரி தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நத்தம் சிவசங்கருக்கு இந்த திண்டுக்கல் தொகுதியை கொடுத்திருக்காரு. ஏற்கனவே நத்தம் சிவசங்கரன் பார்த்தீங்கன்னா கட்சியில ஏகப்பட்ட பேருக்கு ஒரு சிறந்த ஆசானாகவே இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய தமிழ் தேசிய உணர்வுகளை தம்பி தங்களுக்கு ஊட்டி வளர்த்த ஒரு அண்ணனாக இருந்த நத்தம் சிவசங்கரன் கட்சியிலிருந்து விலகியது ஒரு பெரிய அதிருப்தியை இளைய சமுதாயத்துக்கு கொடுத்திருந்துச்சு. இதனை அடுத்து இவர் மீண்டும் கட்சியில் இணைந்ததுமே பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலே சரி நாம் தமிழர் கட்சியோடு இணைந்திருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.